நீ எப்படியாவது போட்டியில ஜெயிச்சு உன் அப்பா கிட்ட உங்க கல்யாண நாளுக்கான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, சரியா? தனா, ஆல் தி பெஸ்ட் தனா. என்னம்மா தனா? தேங்க்ஸ் மாமா. ஆல் தி பெஸ்ட் மா. மாமா, சித்தப்பா, தேங்க் யூ. அசத்திரணும். என்ன ரகுராம், பொண்ணு ஜெயிக்க போறத பாக்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க போல. ஆனா இன்னைக்கு உன் பொண்ணு ஜெயிக்க போறது இல்ல. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டலமா? அங்க பாத்தியா, புவனேஸ்வரி பெரியப்பா கிட்ட திமிர பேசிட்டு இருக்கா. சோ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா பதவியும் ரிசைன் பண்ணிட்டு ஒரு சாதாரண ரகுராமா வீட்டுக்கு போக போறேன். தனா ஜெயிக்க மாட்டான்னு நீ கனவு காணலாம், அதை யாரும் தடுக்க போறதில்லை. ஆனா நீ கண்ட கனவு நடக்காதுங்கிறத போட்டி முடியறப்போ நீயே தெரிஞ்சுக்குவ. நான் கனவு காண்றவதான், ஆனா அதை நிறைவேற்றி காட்டுறவன். இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுறேன். நீ தோக்கணும், அத வச்சு பெரியப்பாவ எல்லா பதவியில இருந்தும் கீழே இறக்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா அவன் நினைக்கிறது நடக்கவே கூடாது. பெரியப்பா தலை நிமிர்ந்து இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு விளையாடு, சரியா? நல்ல விளையாடு. சரிமா. என்ன கதிர், உங்க ஒய்ஃப் கூட இருக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல சார். கார்ல உங்க ஒய்ஃப் இருக்கிறப்போ நான் சொன்னது சரிதானே? எதை பத்தி சார் சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் தானா அவங்க அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க தானே? என்ன கதிர், நான் சொல்றது சரிதானே? காதல்ன்ற போர்வையில நீங்க கல்யாணம் பண்ணி இந்த கஷ்டம்லாம் தேவையா உங்களுக்கு? காதல்ன்ற போர்வையா? நான் உண்மையாவே காதலிச்சேன் சார். அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கதிர்? ஏஜென்சில நீங்க பார்ட்னரா சேர்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் அவங்க தானே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மீதி பணத்தையும் அவங்க தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க காதல்ன்ற பேர்ல அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம்? கதிர், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க ஒய்ஃபால தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, அதோட நீங்க நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதா சொல்லி அவங்கள நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க அந்த நல்ல வாழ்க்கையை உங்களால ஒரு நாளும் கொடுக்க முடியாது கதிர். ஒரு மனைவியோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு டெலிவரி பாயா உங்களால நிறைவேற்ற முடியாது கதிர். முதல் அரையிறுதி போட்டி. போட்டியாளர்கள் பைரவி மற்றும் தனலட்சுமி. பைரவி, டென்னிஸ் கோர்ட்டுக்கு வாங்க. அடுத்ததாக தனலட்சுமி. தனலட்சுமி, டென்னிஸ் கோர்ட்டுக்கு வாங்க. தனலட்சுமி வாங்க, நேரமாயிட்டே இருக்கு. தனலட்சுமி என்ன பண்றீங்க? உடனே வாங்க. நான்
இன்னைக்கு கதிருக்காக விளையாடி ஜெயிக்கணுமா? பிள்ளையாரப்பா, நான் இன்னைக்கு ஜெனிஃபருக்காக விளையாடி தோக்கணுமா? இல்ல அப்பாக்காக விளையாடி ஜெயிக்கணுமா? எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. கதிர் வர இன்னும் வரல. ஒருவேளை நான் தோத்து போறத பார்க்க கூடாதுன்னு தான் கடவுள் அவனை இங்க இருந்து அனுப்பிட்டாரு போல இருக்கு. அவனோட முகத்தை பார்க்காம, அவன் குரலை கேட்காம நான் எப்படி விளையாடுறது? தனலட்சுமி, எங்க இருந்தாலும் உடனே கோர்ட்டுக்கு வாங்க. அவளுக்கு என்னாச்சு? இத்தனை தடவை கூப்பிடுறாங்க, காதுல விழல. இன்னும் கதிர் வரல. அவனை பார்க்காம விளையாட கூடாதுன்னு இருக்காளோ என்னமோ. ஏன் அவ எங்க போனா? இன்னைக்கு அவ பக்கத்துல இருக்க வேண்டாமா? தனா, 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 இது வரைக்கும் உன் பேரை 10 தடவை கூப்பிட்டுட்டாங்க. உன் காதுல விழல? கூப்பிட்டாங்களா? ஐயோ, கதிர் வந்துட்டானா? இன்னும் இல்ல. சரி, நான் போறேன். தனா, கப்பு வின் பண்ணணும். உன் அப்பாவுக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக. சரியா? ம், வா.